இந்தியாவின் 20 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. 20 நகரங்களிலும் பாகிஸ்தானின் ட்ரோன்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக தாக்கி அழித்து வருகிறது. இந்தியாவின் 20 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் என 4 மாநிலங்களில் உள்ள 20 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன்களை வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. இந்த ட்ரோன் தாக்குதலை பொறுத்தவரை தற்போது 20 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக ட்ரோன்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களை ட்ரோன் மூலமாக தாக்குவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து 3வது நாளாக இந்த ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவி வருவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த ட்ரோன்கள் மூலமாக அவர்கள் உள்ளே ஊடுருவி வந்த பிறகு வெடிபொருட்களை சுமந்து வந்து நம்முடைய நகரங்களின் மீது வீசி வெடிக்கச் செய்வது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. மற்றொன்று, உளவு ட்ரோன்கள் மூலமாக படம் பிடித்து அந்த படத்தை செயற்கைக்கோள் படங்களாக அனுப்பி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளுக்கு தகவல் தெரிவித்து இந்தியாவினுடைய தற்காப்பு நிலை எவ்வாறு இருக்கின்றன, எந்த பகுதியில் தாக்குதல் நடத்தலாம், நகரத்திலே எங்கே மக்கள் அதிகமாக வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ராணுவ நிலைகள் எங்கே இருக்கின்றன என்பது போன்ற உளவு தகவல்களை திரட்டுவதற்காகவும் உளவு ட்ரோன்களை பாகிஸ்தான் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இதில் கணிசமான ட்ரோன்கள் துருக்கி நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ட்ரோன்களாக இருக்கின்றன. ஆனால் அது உளவு ட்ரோனாக இருந்தாலும் சரி, தாக்குதல் நடத்தக்கூடிய நோக்கத்தோடு வெடிபொருள்களை சுமந்து வரக்கூடிய ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நம்முடைய வீரர்கள் கண்டறிந்து சுட்டி வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நவீன ஆயுதங்கள் மூலமாக பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 3வது நாளாக இன்றும் எந்த விதமான வெற்றி செய்தியும் கிடைக்காமல் பாகிஸ்தான் தவித்து வருகின்றது. பாகிஸ்தான் செலுத்தக்கூடிய அனைத்து ட்ரோன்களையும் வானிலேயே மறித்து அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் அந்த ட்ரோன்கள் எந்த நகரத்தை நோக்கி வந்தன என்பதை கண்டுணர்ந்து, அதாவது வானத்திலேயே இந்திய எல்லைக்குள் வந்தவுடன் ட்ரோன்கள் அழிக்கப்பட்டாலும் அவை எந்த நகரத்தை நோக்கி வந்தது என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 20 நகரங்களை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் 20 முக்கிய நகரங்களை தாக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன என்ற தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அந்த நகரங்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் மின் விநியோகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த GPS உள்ளிட்ட நடைமுறைகளை பின்பற்றி செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்தி அந்த ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவினாலும் கூட மின் விநியோகம் இல்லாமல் இருட்டாக அனைத்து பகுதிகளும் காணப்படும் பொழுது தரைப்பகுதியிலே எந்த விதமான விளக்குகளும் இல்லாவிட்டால் அந்த செயற்கைக்கோள் படங்களை மட்டும் வைத்து தாக்குதல் நடத்திவிட முடியாது. GPS உள்ளிட்ட ராடார் உள்ளிட்ட எந்த விதமான சமிக்கைகளும் அவர்களுக்கு கிடைக்காது. அந்த அடிப்படையில் தான் மின் விநியோகத்தை நிறுத்தி வைத்து தொடர்ந்து அந்த நகரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தற்போது வரை ஏறக்குறைய 20 இந்திய நகரங்களை மையப்படுத்தி பாகிஸ்தான் இந்த பரந்த அளவிலான தாக்குதலை முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது. என்றாலும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவும் இந்தியாவின் ராணுவ வீரர்கள் தங்கள் வசம் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள், சிறிய அளவிலான ஏவுகணைகளை செலுத்தி தாழ்ந்த தூரத்தில் பயன்படுத்த வரக்கூடிய பறந்து வரக்கூடிய ட்ரோன்களையும் தாக்கி அழித்து வருகின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் வானில் வரக்கூடிய அனைத்து இலக்குகளையும் துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரை 20 நகரங்களை இலக்கு வைத்திருந்தாலும் ஒரு இடத்தில் கூட அந்த நாட்டினுடைய ஏவுகணைகளால் வெற்றிகரமாக தரை இறங்க முடியவில்லை. இத்தனைக்கும் சீனாவிடமிருந்தும் அமெரிக்காவிடமிருந்தும் துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்தும் ராணுவ உதவிகளை பெற்றிருக்கின்றது. அதாவது பொருள்களை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கின்றது. நேரடியாக துருக்கியினுடைய ட்ரோன்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி, போர் விமானங்களை பயன்படுத்தி கூட இதுவரை எந்த விதமான வெற்றி செய்தியையும் பாகிஸ்தானால் பெற முடியவில்லை. நேற்று இரவு நடந்த அனைத்து தாக்குதல்களும் இன்றும் அதே முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானியர்கள். ஆனால் நேற்று ஒரு சில போர் விமானங்களை எடுத்து வந்து தாக்குதல் நடத்தினார்கள். இன்று இதுவரை போர் விமானங்கள் எதுவும் தட்டுப்படவில்லை. அதே நேரம் தொடர்ந்து ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில இடங்களில் அந்த ட்ரோன்கள் உடைந்து அவற்றினுடைய சிதைபாடுகளால் கீழே இருப்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் பதிவாகி இருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டினுடைய இந்த தொடர்ச்சியான அத்துமீறல்களுக்கு இந்தியா எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி விடாமல் குறைந்தபட்ச தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்தியதற்கு பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவம்
அலறி துடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய நிலப்பகுதியை அங்குலம் அங்குலமாக பார்த்து அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துவதற்கான தயார் நிலையில் இந்தியா இருக்கின்றது. பாகிஸ்தான் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணை கூட நம்முடைய பார்வையில் இருந்து அவர்களால் மறைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக நாம் செலுத்தி இருக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள்கள் மூலமாக உளவு தகவல்களை ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் குறித்து திரட்டி வைத்திருக்கின்றோம். பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மலைகள், பள்ளத்தாக்குகள் என்று அனைத்து இடங்களிலும் அந்த செயற்கைக்கோள் தகவல் மூலமாக எங்கெல்லாம் பயிற்சி மையங்களை பயங்கரவாதிகளுக்காக பாகிஸ்தான் நடத்தி கொண்டிருக்கின்றது, பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன, இஸ்லாமாபாத்தில் இருக்கின்றதா, ராவல்பிண்டியில் இருக்கின்றதா, கராச்சியில் இருக்கக்கூடிய போர் கப்பல்களுடைய நிலை என்ன என்பது உட்பட இஸ்ரோவினுடைய உளவு செயற்கைக்கோள் மூலமாக பல தகவல்களை இந்தியா பெற்று வைத்திருக்கின்றது. எனவே இது போன்ற பூச்சாண்டித்தனமான தாக்குதல்களுக்கு ஒருபோதும் இந்தியா பயப்படாது என்று சொல்லும் விதமாகத்தான் தொடர்ந்து 3வது நாளாக வானில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ட்ரோன்களை உள்ளே ஊடுருவ விட்டால் அதன் காரணமாக நம்முடைய பாதுகாப்பு தகவல்கள் கசிந்துவிடக்கூடும். வரக்கூடிய ட்ரோன்களிலே பெரும்பகுதி ட்ரோன்கள் உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவலை ராணுவத்தினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே அந்த ட்ரோன்களை இந்திய எல்லைக்குள் வந்தவுடனேயே நம்முடைய வானத்திலேயே வைத்து சுட்டு வீழ்த்தி அவர்களுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேற விடாமல் தடுத்து வருகின்றது இந்திய ராணுவம். அதே நேரம் ஒரு சில இடங்களில் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்கான அந்த பாகிஸ்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.